எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ நம்ம சேனலில் பரவாயில்லடா ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்து விட்டா அடாடா அபாரம். அப்படி கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா எல்லாம் திட்டி வச்சிருக்கிறாங்க. என்னடா நம்மளே எதுக்கடா திட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, ரஜினி பற்றி உனக்கு என்ன தெரியும், எவ்வளோ கெட்டன்னு முடிச்ச மனுஷன் தெரியுமா, எவ்வளோ பொறாமகார மனுஷன் தெரியுமா, ரஜினி நல்லவர் கிடையாது அப்படின்லாம் வந்து எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, நான் சொல்ல வந்தது ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அல்ல. அவர் கெட்டன்னு முடிச்சவரா, பொறாம பிடிச்சவரா, அல்லது நல்லவரா, அல்லது யதார்த்தமானவரா, அதை பற்றிலாம் நான் பேசலை. சரிங்களா? நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அவர் ரைட்டு சில விஷயங்களில் வந்து இப்படி அவருக்கு பேக் ஃபயர் ஆகி அவருக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. அது எதுக்கு என்னங்கிறதெல்லாம் இருந்துட்டு போகுது ஒரு பக்கம். என்னன்னா, விஜய் ரசிகர்கள் நான் கூட சொல்கிறது அதுதான், யூ ஆர் நாட் ஃபேன்ஸ் எனிமோர். நீங்கள் தமிழகத்தினுடைய முதல்வருக்கு தோழராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது தொண்டராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னும் போது, நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணியமும் நாகரிகமும் காக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கண்ணியமும் நாகரிகமும் தான் முதல்வர் விஜய் அவர்களுக்கு சேரும். அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய விமர்சனங்களில் கொஞ்சம் கண்ணியத்தையும் கொஞ்சம் நாகரிகத்தையும் கடைபிடிங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்த விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக ஐடி விங்கில் இருக்கிறவங்க, நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறோம், நாங்கள் தான் பவரில் இருக்கிறோன்ற ஆணவத்தில் கண்ணா பின்னான்னு எழுதுனாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். தாவேகா தோழர்களையும் சரி அல்லது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் சரி எந்த அளவுக்கு ஆபாசத்தையும் மறுவறுப்பையும் கையில் எடுத்தாங்கன்ட்டு. அதற்கான விளைவாகத்தான் இப்போ எங்கே உட்காந்துக்கிறாங்க, கூப்பில் உட்காந்துக்கிறாங்கிறது நல்லா தெரியும். அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே அந்த ஒரு நாகரிக போக்கை கடைபிடிக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்த விஷயம். பட் நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, திட்டிங்க. சரி, இது போயிட்டு போது விடுங்க. இப்போ நம்ம மேட்டருக்கு வரும். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்போ பேண்ட்டை கழட்டி விட்டு சூடான தோசைக்கல் மேலே தூக்கி அப்படி சக்குன்னு உட்கார வச்ச மாதிரி சும்மா தகன்னு எரியுது. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, விஜய் அவர்கள் செய்த ஒரு தரமான சம்பவம். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ராஜ்மோகன் அவர்களுக்கு அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இலாக்கா கொடுத்துருக்காரு, பள்ளிக்கல்வித்துறை, தகவல், அப்புறம் திரைத்துறை அமைச்சர். இத்தனை இலாக்காக்கள் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. இது பல பேர்த்துக்கு பொறுக்கலை. இது மட்டும் இல்லை, ஆரம்பத்திலேருந்தே விஜய் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாள்லேருந்தே பல பேர்த்துக்கு வயிறு எறிஞ்சதை நம்ம கண்கூடாவே பார்த்தோம். சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பதவி இருக்கும்போது, நான் சொல்கிறது முதலமைச்சராக பதவி இருக்கும்போது இல்லை, சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பதவி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மூஞ்சி மேற்காலியும் கிழக்காலியும் மாறி மாறி போய்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு அந்த உட்கார முடியல அந்த இடத்துல. அவரால் வாய் வடக்கால போனால் கண்ணு தெற்கால போகுது, மனுஷன் உட்கார முடியல, ஐயோ அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தார் பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு வயிற்று எரிச்சல். ஏன்னா போயும் இவரெல்லாம் போய் முதலமைச்சராக வரணும்னு நம்ம எதிர்பார்த்தோமா? ஏன்னா நம்ம இத்தனை ஆண்டுகளாக எத்தனை வருஷ பாரம்பரியம் பரம்பரையாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னும்போது திடீர்னு 2 மாதத்தில் கட்சி ஆரம்பித்து இப்படி வந்துட்டு முதலமைச்சர் எனும் நான், விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி கோட் சூட்லாம் போட்டு ஒரு முதலமைச்சராக வந்து நின்று பதவி ஏற்கும்போது எப்படி இருக்கும்? அதனுடைய வெளிப்பாடு அவருடைய முகத்தில் அப்பட்டமாக தெரிஞ்சது இல்லைங்களா? அதே மாதிரி தான் ராஜ்மோகன் அவர்களுக்கு விஜய் அவர்கள் பள்ளி கல்வித்துறையையும் அதே போல் இந்த திரைத்துறையும் கொடுத்தது பல பேர்த்துக்கு வயிறெறியுது. ஏன்னா இது பல விஷயமா பார்க்கலாம். ஒன்று, ராஜ்மோகன் யார் இதுக்கு முன்னாடி? ஒரு மிகப்பெரிய பிரபலமா, அல்லது ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு வாரிசா, அல்லது ஏதாவது ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண யூடியூபர், அவ்வளோதானே. இல்லை ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிகளை வந்து நடத்தக்கூடியவராக இருப்பார், ஆங்கரிங் பண்ணுவார். இந்த மாதிரி தான் நம்ம அவரை பார்த்துருப்போம். பல யூடியூபுகளில் பேட்டி கொடுக்குறவராக இருப்பார். இந்த மாதிரி தான் ராஜ்மோகன் அவர்களை நம்ம பார்த்துருப்போமே தவிர, அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டோ ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோ அப்படிலாம் இருந்ததில்லை. அப்படின்போது போயும் இந்த ஆளுக்கு பள்ளிக்கல்வித்துறை, திரைத்துறை அப்படின்போது பல பேர்த்துக்கு அது முடியலை. ஒன்று தான் நம்மளால் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, ஃபேக்ட். அது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எரியுதோ எரியலையோ, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ அவர் ராஜ்மோகன் கிடையாது, அவர் மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன். சரிங்களா? இது ஒரு பக்கம். அதாவது அவருடைய அந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு, அதை பார்த்து இவரெல்லாம் போயிட்டு அமைச்சரா அப்படின்ட்டு வயிறேறிய குரூப்பு, அது ஒரு பக்கம். அது ஒரு பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் குரூப் ஒன்று இருக்குது. இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ராஜ்மோகன் அவர்கள் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பல பேரும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய அமைச்சரவைகளை, பெரிய இலாக்காக்களை அனுபவித்து வந்தவங்க அல்லது அதில் ஆதிக்கம் செலுத்தி வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிக்க சாதி வகுப்பினை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்முடைய புரட்சி தளபதி விஜய் அவர்களை சொல்லிங்க, ஒரு புரட்சி தளபதி, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு புரட்சி தளபதி தனக்குத்தானே பட்டம் கொடுத்துக்கிட்டார் இல்லைங்களா? ஆமாம், விஷால் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராஜ்மோகனுக்கு போய் திரைத்துறையை கொடுத்துருக்கிறீங்களே,
திரைத்துறையை பற்றி ராஜ்மோகனுக்கு என்ன தெரியும்? அவருக்கு சினிமாவில் ஏதாச்சும் அனுபவம் இருக்குதா? சினிமாவில் அல்லது ஒரு ப்ரொடியூசிங்லேயோ அல்லது டைரக்ஷன்லேயோ அல்லது ஆக்டிங்லேயோ ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அவருக்கு போய் நீங்கள் திரைத்துறையை கொடுத்தா அப்புறம் நாங்கள் ஏதாச்சும் ஒரு கோரிக்கை ஏதாச்சும் கொண்டு வரோம், சினிமா சம்மந்தமாக எங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறோன்னா எப்படி போய் நாங்கள் கேட்க முடியும்? ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த துறையை எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் சினிமா அனுபவம் இருக்குது. அவருக்கு சினிமாவில் வந்து மூளை முடுக்குகள் இந்து இடுக்கு எல்லாமே தெரியும். என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஒரு ப்ரொடியூசர்னால் அவர்கிட்ட போய் எப்படி அணுகணும், ஒரு இந்த மாதிரி டைரக்ஷன்னா எப்படி, எல்லா அனுபவமே விஜய்க்கு தெரியும். அவரை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்கோ ஏதாச்சும் ஒன்று கேட்கறதுக்கோ எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ராஜ்மோகனுக்கு திரைத்துறை கொடுத்தா எப்படிங்க அது அப்படின்ட்டு விஷால் அவர்கள் சொல்கிறார். அப்படின்னு சொல்வதை விட அவருடைய முழு பெயரையும் சொல்லலாம். விஷால் ரெட்டி அவர்கள் அப்படியாக சொல்கிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? நம்ம என்ன கேட்குறோம், ரெட்டி காரு மீக்கேமி பிரச்சனை, மீக்கேமி ப்ராப்ளம், எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் உங்களுக்கு கசக்குது ராஜ்மோகன் உடனே? அவர் தமிழர் என்பதாலா அல்லது அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலா? என்ன காரணம்? ரெண்டில் எந்த காரணமாக இருந்தாலும் ரெண்டுமே தப்பான காரணமாச்சு. நீங்கள் கேட்குறீங்க, சரி ராஜ்மோகன் அவர்களுக்கு என்ன தெரியும், திரைத்துறையை பற்றி அவர் என்ன தெரியும், திரைத்துறையில் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னு கேட்குறீங்க. சரி, ரைட்டு, உங்கள் பேச்சுக்கே நான் வரேன். 2021 இப்போ 2026 இல்லைங்களா? 2021 திரைத்துறை அமைச்சராக இருந்தவர் MP சாமிநாதன் அப்படின்ட்டு ஒருத்தர். அவருக்கும் திரைத்துறைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் படித்தது வந்து ஏதோ சோசியோ எக்கானமிக்ஸோ என்னமோ சம்திங் லைக் தட், அது படித்தார். அதே மாதிரி அவர் வந்து அஃபிடவிட்டில் அவர் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா விவசாயம் தான் தொழில் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்துருக்காருன்ற மாதிரி தான் நமக்கு செய்திகள் வருது. அவருக்கும் திரைத்துறைக்கும் துளி அளவு சம்பந்தம் இல்லை. அப்போ ஏன் யாரும் வந்து கேட்கல, இவருக்கு சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இண்டஸ்ட்ரிக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இவருக்கு எதுக்கு திரைத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்தீங்கன்ட்டு யாருமே கேட்கவே இல்லை. அதே போல் 2016 அதுக்கு முன்னாடி, அதாவது 2021 முன்னாடி 2016 யார் திரைத்துறை அமைச்சராக கொடுக்கப்பட்டிருந்தது, தகவல் மற்றும் திரைத்துறை யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா கடம்பூர் ராஜு அவர்கள் யார்? அவர் என்ன பெரிய சினிமா ஜாம்பவானா அல்லது திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தவரா அல்லது திரைத்துறையை பற்றி கரைச்சி குடித்தவரா? ஒன்றும் இல்லையே. அவருக்கும் திரைத்துறைக்கும் தூளி அளவு சம்பந்தம் இல்லை. அவரும் ஒரு நம்ம ரெட்டிகார் லூ மாதிரி அவர் ஒரு லூ, சரிங்களா? அப்போ ஏன் நம்ம ரெட்டிகார் வந்து எதுவுமே கேட்கல? கடம்பூர் ராஜுக்கு எதுக்கு கொடுத்தீங்க, அவருக்கும் சினிமாவுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பேசியிருக்கலாமே, பேசல. இப்படி இதுக்கு முன்னாடி இருந்த 3 திரைத்துறை அமைச்சர்களுக்கும் திரைத்துறைக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்பெல்லாம் வாய் திறந்து பேசாத, அப்பெல்லாம் வன்மையாக கண்டிக்காத நம்முடைய விஷால் ரெட்டிகாரி அவர்கள் ஏன் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இப்போ திரைத்துறைக்கு வரும்போது மட்டும் ஏன் அம்புட்டு கோவம், ஏன் அவ்வளோ ஒரு ஆற்றாமை உங்களுக்கு வருது? அப்படிங்கும்போது ராஜ்மோகன் அவர்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் என்பதற்காக இந்த பள்ளிக்கல்வித்துறையும் இந்த திரைத்துறையும் விஜய் அவர்களுக்கு ஒதுக்குனது பல பேருக்கு வைத்தெரிச்சலை உண்டாகிறது, பல பேருக்கு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு ஆற்றாமையை உண்டாக்கி இருக்குது. அப்படின்னா விஜய் இஸ் ரியலி கிரேட். விஜய் ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் கட்டாயமாக சொல்லுவேன். ஏன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டு அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஒரு அலிகேஷன் இருக்குது. அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும், அது திமுகவோ அதிமுகவோ எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே இப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களோ அல்லது பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்களோ யாராவது ஒரு அமைச்சரவை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு முக்கியமான இலாக்காக்களை யாரும் தரமாட்டாங்க. அவர்களுக்கு மிஞ்சி போனால் ஆதி திராவிட நலத்துறை இந்த ஒன்று தான் அதிகமாக கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து இத்தனை காலமாக இயங்கி வந்திருக்குது. எக்ஸப்ஷன்ஸ், ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் தவிர. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆசா அவர்களுக்கு திமுக பீரியடில் அவங்க மத்தியில் சென்ட்ரலில் வந்து அவங்க அதிகார பகிர்வில் இருந்தபோது அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு மற்றும் தகவல் தொடர்புத்துறை அந்த பொறுப்பும் கொடுக்கப்பட்டது ஆசா அவர்களுக்கு. அதை தாண்டி ரொம்ப 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 கம்மி தான். பொதுவாகவே இந்த ஆதி திராவிட நலத்துறை இந்த ஒரு விஷயத்தை தான் பட்டியல் சமூகனாலே தூக்கி அங்கே போடுறது. இப்படியாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மறைமுக தீண்டாமை போக்கு கடைபிடிக்கப்பட்டு வந்திருந்த இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த 2 இலாக்காக்களையும் முக்கியமான இலாக்காக்களையும் ஒதுக்கி இருப்பதுன்றது இத்தனை நாள் சமூக நீதி அப்படின்ட்டு வாய் கிழிய பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. நாங்கள் தான் சமூக நீதியின் பாதுகாவலர்கள், சமூக நீதினாலே திமுக தான், திமுகனாலே சமூக நீதி தான், நாங்கள் தான் ஈவேராவுக்கு சமூக நீதிக்கு சம்மந்தம் இல்லை, அதை விட்டுருங்க, நாங்கள் தான் சமூக நீதி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அது வெறும் வாய்ப்பேச்சு. இதை செயலில் செய்து காட்டியிருக்கிறார். அதுவும் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு சில நாட்களிலேயே விஜய் அவர்கள் செயலில் செய்து காட்டியிருக்கிறார் என்பது விஜய் அவர்களின் சாதனை தான்.
இதில் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே திரைத்துறையை சேர்ந்த, இன்னும் சொல்லப்போனால் ஆதிக்க சிந்தனை கொண்டவர்கள், எல்லாருமே நான் சொல்ல, ஆதிக்க சிந்தனை கொண்டவர்கள் அல்லது தமிழர் வெறுப்பு கொண்டவர்கள், அது யாராக இருந்தாலுமே, இதுக்கு மேலே ராஜ்மோகன் இதுக்கு முன்னாடி யார், யூடியூபர் அது இது அப்படி தானே, இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோரிக்கை மனு ஏதாச்சும் அனுப்புறீங்கன்னு வச்சாங்களேன், என்னன்னு திரும்ப எழுதணும், மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே அப்படின்னு தான் எழுதணும். பேசும்போது மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு இப்படி தான் பேசணும், சரிங்களா? அந்த வகையில் விஜய் அவர்களுக்கு பாராட்டுகள். அதே மாதிரி திரைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், இதுக்கு மேலேயாவது இந்த சினிமா துறைக்குள்ள, இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட லாபியை டாமினேட் பண்ணுறது, இன்னொரு குறிப்பிட்ட லாபியை ஒடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் களை எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குறிப்பாக முக்கியமாக வேற ஒரு மொழியை சார்ந்த லாபி வந்து உள்ளே டாமினேட் பண்ணி தமிழர்களை இங்கே வளர விடாமல் பண்ணுறது, அல்லது அவர்களை உள்ள இடம் கொடுக்க விடாமல் பண்ணுறது, அவர்களை கொஞ்சம் ஒடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்காணித்து அதையெல்லாம் கொஞ்சம் களை எடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு இந்த அமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக போகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ரைட்டு. இப்போ வந்து நான் நேற்றே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட, குறிப்பாக தாவேக தோழர்கள்கிட்ட, நீங்கள் இப்போ என்ன தப்பை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ இதே தப்பை தான் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பண்ணிச்சு. என்ன தெரியுமா? ஓவர் பிஆர் ஒர்க், ஓவர் ப்ரமோஷன். அதாவது செஞ்ச விஷயத்தை இதெல்லாம் எடுத்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஐபிஆர் இருக்குது. அவங்க சொல்லிடுவாங்க, விஜய் அவர்கள் அவரோட ஆட்சியில் அவர் என்னென்னலாம் சாதனைகள் பண்ணுறாரோ, அல்லது ஏதாச்சும் திட்டத்தை கொண்டு வராரோ, அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை செயல்படுத்துகிறாரோ, டிஐபிஆர் அதை பண்ணும், நீங்களும் செய்யலாம், அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் அளவுக்கு அதிகமான பிஆர் ஒர்க் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக அது சரிவை நோக்கி தான் கொண்டு போகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்த நேரத்துலேருந்து, அதாவது விஜய் அவர்கள் அந்த முதல்வர் நாற்காலியில் அமர்ந்துக்கிட்டு முன்னாடி அந்த முதலமைச்சர் போர்டு வச்சுக்கிட்டு அந்த சேரில் உட்காந்து அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பிரித்து உட்காந்து அதுலேயே வந்து இந்த கோட் சூட்டோடையே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு எளிமையான முதல்வர். அவருக்கு வந்து எந்திரிச்சு போய் டைனிங் டேபிளில் கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லாத அளவுக்கு கோப்புகளை பார்த்து கொண்டு அதில் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் கையெழுத்து போட்டுக்கிட்டே ரைட் ஹேண்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாருன்ற அளவுக்கு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. இது உண்மையிலே உங்களுக்கு வேணால் இது பெரிய பில்டப் ஆகும், உங்களுக்கு வந்து அப்படியே பார்க்குறதுக்கு நீங்கள் எலவேட் பண்ணுற மாதிரியும் தோணலாம். ஆனால் சாதாரண மக்களுக்கு அல்லது மற்ற கட்சியினரை விட்டுருங்க, மற்ற கட்சியினர் வந்து எதையுமே விமர்சிப்பாங்க, அதை விட்டுருங்க. பட் சாதாரண மக்களுக்கு இதை பார்க்கும்போது ஒரு முகசுழிப்பை தான் ஏற்படுத்தும். அடே அப்பா என்ன மாதிரி முதலமைச்சர் அப்படின்லாம் தோணாது. உங்களுக்கு வேணால் அது தோணலாம், மற்றவங்களுக்கு அது தோணாது. அதே மாதிரி இன்னொன்று இன்றைக்கி கூட பார்த்தேன், 10 மணிக்கெல்லாம் கடை மூடப்படும் அப்படி விஜய் அறிவிப்பு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஏங்க இத்தனை வருஷமாக 10 மணிக்கெல்லாம் நைட்டில் கடை மூடிருங்க, சரிங்களா? விஜய் அவர்கள் தான் ஏதோ புதுசாக வந்து அறிவித்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நகைச்சுவாக தான் பார்க்கப்படும். ஒரு சிலர் கூட ஆர்குமெண்ட் வைக்கலாம், நான் அதை சொல்லலை, எல்லாம் 10 மணியோட மூடிட்டாங்களா, எல்லாம் இல்லீகலாக அதுக்கு மேலே கடை நடத்தலையா, எல்லாம் பிளாக்ல விற்கலையா, விடியெல்லாம் ஒயின் ஷாப் திறந்து இல்லையா அப்படின்லாம் நீங்கள் ஆர்குமெண்ட் வைக்கலாம். அப்படி அதையெல்லாம் விஜய் அவர்கள் தடுத்திருந்தார் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி போடுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 10 மணிக்கு மேலே இல்லீகலாக நடந்துட்டு இருந்துச்சு, அந்த இடத்துல போலீஸ்காரர் போயிட்டு தக்க நடவடிக்கைகள் எடுத்து மூடிட்டாங்க, இந்த இடத்துல இப்படி நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் கடையே 10 மணியோட க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற அறிவிப்பை விஜய் சொன்னார் அப்படிங்கிறது உண்மையிலே அது நகைப்பை தான் ஏற்படுத்தும் எல்லாருக்கும் மத்தியில், சரிங்களா? அது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி இல்லாத செய்திகளை எடுத்து போட்டு இதை விஜய் செய்தார் அதை செய்தார் அப்படின்ற மாதிரி நிறைய, குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பதிவுகள் நிறைய போடுறதா நண்பர்கள் சொல்கிறாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க, சரிங்களா? அப்படிலாம் செய்யும்போது சீக்கிரத்தில் அது விஜய் அவர்களுடைய இமேஜை கீழே கொண்டு வந்துடும். விஜய் அவர்கள் செய்கிற சாதனைகள் நியூஸில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கணும், டிஐபிஆரில் வந்துட்டு இருக்கணும், அதுதான் மக்கள் வந்து பார்ப்பாங்க, பரவாயில்ல இந்த அளவு விஜய் செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு. மாறாக இந்த மாதிரி ஓவர் பிஆர் ஒர்க் பண்ணுறதுன்றது நமக்கு நாமே சூனியம் வச்சுறதுக்கு சமம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல தடவை, இந்த மாதிரி பவர் தாங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு அதை ஓவராக பயன்படுத்துறது, அதிகமாக ஓவர் டூ பண்ணுறது பயன்படுத்துறதுனாலையும், அதே மாதிரி அதிகாரம் எங்கிட்டு இருக்கிறது என்ற மமதையில் அதிகமாக அந்த என்ன சொல்கிறது அதிகார துஷ்பிரயோகம் அதை பண்ணதுனாலையும் தான் திமுக இப்போ கூப்பில் உட்காந்துருக்குதுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். திமுகவை பார்த்து தாவேக அரசு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படின்னா, எப்படியெல்லாம் ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடாது, எப்படியெல்லாம் ஆணவத்தில் ஆடக்கூடாது, எப்படியெல்லாம் ஐடிவிங் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குதுன்றதுக்காகவே மற்றவங்களை அடக்கிறதுக்கும், அதே மாதிரி மாற்று கருத்து சொல்பவர்கள் மேலே, அதே மாதிரி எதிர் விமர்சனங்கள் வைப்பவர்கள் மேலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒடுக்கிறதுக்கும் அந்த அதிகாரம் உங்களுக்கு பயன்பட்டது என்றால்
கூடிய சீக்கிரமே திமுகவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் தாவேக்காவுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, இதே மாதிரி தான் நல்லது செஞ்சால் நிச்சயமாக பாராட்டுவோம், உயர்த்தி பேசுவோம். அதே மாதிரி ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் கட்டாயமாக அதை சுட்டி காட்டுவதும் ஒரு பார்வையாளராக அல்லது ஒரு அக்கறை கொண்டவனாக எங்களுடைய கடமை என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். நன்றி.